காலேஜே படிக்க வரல அப்படின்னாலும் நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு படத்து மூலயமா அறிமுகமாகி இன்னைக்கு நாளைய தீர்ப்பே அவர் கையில தான். இது ரியலா நடக்குமான்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. எல்லா சாதனைகளையும் முறியடிச்சு தனி சாதனையா உட்கார்ந்துட்டு இருக்காரு நம்ம சிஎம் விஜய் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, மக்கள் எப்படி அதை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றதான் நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க மக்கள் கிட்டே போய் கேட்டு பார்த்து விஜயோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாப்பி பர்த்டே விஜய் அங்கிள். ஹாப்பி பர்த்டே விஜய் அங்கிள். இப்ப முதலமைச்சர் ஆகிறாரு. நன்றி தான் எல்லாருக்கும், அவருக்கு மகிழ்ச்சி தான். வாழ்த்துக்கள். தளபதிக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவருக்கு பிடிச்ச படம் எந்த படம் உங்களுக்கு? எனக்கு கில்லி தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, கில்லி தான். அவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காரு. கில்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு காதல் இருந்து அவரு வெளிச்சம் உடந்து அதுக்காக சூப்பரா அவர் நடிச்சுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபைட்ல ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஃபைட்ல ரொம்ப பிடிக்கும். அவன் அதாச்சும் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து வயித்துல நின்னதுல இருந்து அந்த கருவுல இருந்தே அது ஊறதுனால சின்ன குழந்தைல இருந்து விஜய்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு ஆமா கில்லில இருந்து அதாச்சும் ஆமா ஃபர்ஸ்ட் படமே கில்லி தான். அந்த ரன்னிங் போறாருல அவரு அத பார்த்து பிஎஸ்சி முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு ஆர்மிக்கே போயிருக்கிறார். 2026 என்னோட தளபதி சிஎம் நான் ஆர்மிக்காரன் சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஆயிருக்கிறாப்பா என் பையன். அப்பயே சொல்லி வச்சிட்டாரு. ஆமா, ஓட்டு போடாதுக்கு முன்னையே சிஎம் நிக்காதுக்கு முன்னையே நிக்க போறேன்னு தெரிஞ்ச பிறகு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா. தளபதினா என்னோட உயிர். மருதமலைக்கு நான் மொட்டையே கண்டிப்பா இந்த வருஷம் பிரார்த்தனையே இருக்குது அவருக்காக. அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியால அண்ணன் கில்லிடா. விஜய் ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு பிடிக்கும். நான் எனக்கு 47 வயசு ஆகுது. 47 வயசுல குறைஞ்சபட்சம் நாங்க ஒரு 38 வயசுல விஜய் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பும் பார்த்திருக்கேன். நாளைய தீர்ப்புல இருந்து எல்லா படமும் பார்த்திருக்கேன். எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? மாஸ்டரா? ஏதாச்சும் ஒரு டயலாக் சொல்லுங்க மாஸ்டர்ல இருந்து. மாஸ்டர்ல இருந்தா நான் விட மாட்டேன், பிடிச்சு வச்சிருக்கேன் நானு. சொல்லு, ஏதாச்சும் ஒரு டயலாக் சொன்னாதான் நான் விடுவேன். டயலாக் இல்ல, அந்த பாட்டு வரும்ல. பாட்டு பாடுறியா? 2 வரி. அது வாடா என் மச்சி வாழைக்கா பஜ்ஜி. டயலாக் இல்ல, தெரியும். டயலாக்கா பாட்டா? பாட்டா டயலாக்கா? பாட்டு. பாட்டுதான். சரி, அது அப்படியே விஜய் அவர் ஸ்டைல்லயே சொல்லிருப்பாங்க. வாடா என் மச்சி வாழைக்கா பஜ்ஜி உடம்ப பிச்சி போட்டுடுவேன் தெரியாது. அதுக்கு அப்புறம் வராது. சரி, ஓகே. சிம்பிளா வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க. அவர் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப மனமார வாழ்த்துக்கள் ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் அந்த இடத்துல சொல்றதுக்கு. எப்பத்துல இருந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க? அவரு சின்ன நாளைய திருப்பு படத்துல இருந்து நாங்க நாளைய திருப்பு படம் வரும்போதெல்லாம் நடிக்கும் போதெல்லாம் அதுக்கப்புறம் அவர் ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் பாத்தீங்க? நிறைய மெர்சல் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இது முன்னாடி வந்த படம் இவங்க கூட நடிச்சது அந்த படத்துல நாங்க ரொம்ப அவர் ஃபேனா இருந்தோம். அவர்னா ரொம்ப பிடிக்கும். அவர் படம்னா விடவே மாட்டோம், முதல்ல போயிடுவோம். காதலுக்கு மரியாதை இந்த படத்தெல்லாம். ஆமா, துள்ளுவது எல்லாமே அப்பெல்லாம் ரொம்ப ஃபேன். உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் அவர் படத்துக்கு இப்படி போன இப்படி ஒரு மறக்க முடியாத சம்பவமா இருந்துச்சு அப்படின்னா? நிறைய அது மெர்சல் தான். ஏன் அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சுங்க? ஐயோ, அது பெரிய ஒரு இது. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல, சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னு. வார்த்தை இல்லை. ஆமா, அப்படியே ரசிகர்கள் பட்டமா அதிகமா அந்த படத்துக்கு தான் அதிகமா எவ்வளவு ரசிகர்கள் அதிகமா. நீங்க போய் நிக்க கூட முடியல எங்களால. நான் முன்னாடி போய் நிக்கிறேன். எங்களாலையும் மொதல் 5 இடத்துல வைக்கணும் அப்படின்னா எந்தெந்த படம் வைப்பீங்க நீங்க? வருது கில்லி எத்தனாவது இடம்? 5வதுல ஃபர்ஸ்ட்ல வைக்கலாம். ஃபர்ஸ்ட் கில்லி. ஃபர்ஸ்ட் இடமே கில்லி தான். அது மட்டும் சுறா எத்தனாவது இடத்துல? 2வது இடத்துல வைக்கலாம். 2வது இடத்துல. சுறா என்ன பிடிக்கும்? சுறா கடல்ல இப்ப மீனவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதால அவர் நான் 2வது இடத்துல கொடுக்கலான்னு நான் சொல்றேன். மீனவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதால சுறா 2வது இடம். மூணாவது நிறைய படத்துல அவர் நடிச்சுக்கிறாருங்க. நான் அதுக்காக நான் சொல்ல படம் நடிச்சுக்கிறாரு. அதுக்காக சொல்லப்பா, நம்ம படத்தை பத்தி நான் சொல்ல. எல்லா படமே நல்லாதான் இருக்கும். இந்த படம் நல்லா இல்ல, அந்த படம் நல்லா பொதுவா சொல்றேன் நான். வேற அப்படி நினைச்ச உடனே மனசுல டக்கு டக்குன்னு வர படங்கள் அதுல ஒரு 5 படம். இப்ப கில்லி சொல்லிட்டீங்க, சுறா சொல்லிட்டீங்க. 2மே சென்னை சேர்ந்ததுனால அப்படி சொல்லிட்டீங்களா? ஆமா, நம்ம சென்னை தான், இங்க ஓடுறவள் தான். நம்ம எதுக்காக என்ன சொல்றேன்னா, எனக்கு அந்த 2 படம் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப படம் எல்லாம் அதிகமா பார்க்க மாட்டேன். அவரு இது பண்றதால கொஞ்சம் பிடிக்கும். அவர் சிஎம் ஆனா மொட்டை அடிச்சுக்கிறேன்னு அந்த மாதிரி பண்ண போறீங்க? ஆமா, இந்த வருஷம் மொட்டை தளபதிக்காக. அந்த அளவுக்கு அவர் பிடிக்கும்.
ஐயோ ரொம்ப உயிர்ப்பா தளபதினா உயிர். நீ சுத்தி எங்க வீட்டுல சுத்தி பார்த்தெல்லாம் அவர்தான் இருப்பாரு. கண்டிப்பா. நீ கண்டிப்பா நீ போட்டினா எங்க ஊர்ல என் பையங்கிறான்னா அது விஜய் படம். இன்னைக்கெல்லாம் 24 மணி நேரம் டிவிலயும் அவர் மூஞ்சிதான். நானே ஒரு வாட்டி கூட திட்டுவேன், செலிக்காம அந்த மூஞ்சியா பாத்துனுக்கிறியாடா. நாங்களாம் கொஞ்சம் மாத்தி பாக்குறனா கூட அவர் மூஞ்சிதான் அந்த டிவிலயும் ரேடியோல பாட்டு போட்டாலும் அவர் பாட்டு தான். கண்டிப்பா. அவர் சிஎம் ஆனதுல இருந்து பாக்குறியா அவரை? இதுக்கு மேல படமே நடிக்க மாட்டாரு. படம் நடிக்க வரட்டுமா இல்ல வேணாமா? வரணுமா? அப்ப சிஎம் இருக்க வேணாம். ஏன் சிஎம் நடிக்க கூடாதா? சிஎம்னா அவருக்கு இந்த வேலையை பிஸியா இருக்கும்ல, அதுக்கு டைம் கொடுக்க முடியாதுல்ல. சரி, அவரை பார்த்து நீ என்ன சொல்லுவ? அவரை பார்த்தா நீ என்ன சொல்லுவ அவர்கிட்ட? பார்த்தனா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்ப, சாப்பிட்டீங்களான்னு கேட்ப. என்ன சாப்பிட்டீங்க? என்ன போன்ல உங்ககிட்ட சேட்டா பண்ணிட்டு இருக்காரு? சரி, ஓகே. உன் ஃப்ரெண்டு கிட்ட சேட் பண்ற மாதிரியே கேட்டுற. சரி, ஓகே. ஃப்ரெண்ட் மாதிரி விஜய் அங்கிள். ஓகேப்பா. நாளை திருப்பி வந்து தொடர்ந்து பாப்பீங்களா? எல்லா படமும் கம்ப்ளீட்டா எல்லா விஜய் படமும் பார்த்தேன். லைனா கேட்டா சொல்லுவீங்க? லைன் நல்லா சொல்ல முடியாது. அந்த எத்தனை படம் சொல்லுவீங்க அவர் படம்? நாளைய தீர்ப்பு. என்கிட்ட வர சொல்லுங்க பாக்கலாம். அங்கிருந்து வருது இங்க. நாளைய தீர்ப்பு, விஷ்ணு. அப்புறம் விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காரு அந்த படம். செந்தூர பாண்டி. அப்புறமேட்டு அஜித் குமார் கூட நடிச்சிருக்கிற படம் ராஜாவின் பார்வையில. நெக்ஸ்ட் விஷ்ணு முன்னாடியே சொல்லிட்டீங்க. சொல்லிட்டுனா ரசிகன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூவே உனக்காக இருந்து அவருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இடையில மாண்புமிகு மாணவன் ஓரளவுக்கு ஜஸ்ட் தான் பிடிக்கும். சும்மா 2 டைம் 3 டைம் தான் பாத்துருக்கேன், டிவில பாத்துருக்கேன். மத்த படம் ஜஸ்ட் பிடிச்சது 2 டைம் 3 டைம் தான். அந்த படம் ஆமா, அது 2 3 டைம் தான். நெக்ஸ்ட் பூவே உனக்காக லவ் டுடே எல்லாம் காதலுக்கு மரியாதை. உனக்காக அடுத்தது காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, அப்புறம் ஒன்ஸ் மோர். அதுக்கு அடுத்து அப்படியே வசீகரா. அதுக்கு அடுத்து இந்த மதுரை பிரியமானவளே சூப்பர் குட் மூவி அது. அப்புறமேட்டு பிரியமானவளே, வசீகரா. மெர்சல் படம் பிடிக்கும்ன்றதுனால நான் கேக்குறேன். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் தான் ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு மாறினாரு. என்ன மாற்றம் பாத்தீங்க மெர்சல் படத்துலயா? புதுசா இருந்தது, கதை நல்லா இருந்தது. அதுல மருத்துவத்தை பத்தி சொன்னாரு. இல்ல, அவரு இப்போ நடிகரா இருந்தார்ல, அவருக்கு ஒரு பட்டம் மாறுச்சு அந்த இடத்துல இருந்து. தளபதின்னு சொல்லி இளைய தளபதியா மாறுறாங்க. என்னன்னா ஃபேன் நீங்க மோடி எல்லாம் கட்டி விட்டுறீங்க. அவர் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா ஒரு 5 படங்கள் சொல்லுங்க. டாப் 5 வைக்கலாம். துள்ளுவதையில மாதிரி இருக்குது, காதல் இருக்குது. இப்போ இதுல இந்த படம் ஜனநாயகம் இல்ல, அது கோர்ட். அதுக்கு முன்னாடி ஒண்ணு லியோ அது பிடிச்சி ரொம்ப தியேட்டர்லாம் உடைச்சிட்டீங்களே. ஆமா, நைட் 2 மணிக்கெல்லாம் சுத்தின்னு வந்தோம். அதுக்கெல்லாம் போஸ்டர் ஒட்டிக்கின்னு எல்லாம் இது பண்ணி முதல் நாள் ரிலீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் 2 இடம் இருக்குது. இப்போ துள்ளுவதலை, மெர்சல், லியோ வரைக்கும் சொல்லிட்டீங்க. இன்னும் 2 படம் இருக்குது. என்ன படம்? அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, ஆனா தீவிர விசுவாசியா இருந்தோம். இப்போ அவர் இதுல வந்தோடனே அது இதுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அவருடைய? ஐயோ, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க, பேசவே மாட்டாங்க. பேச மாட்டாங்களா? பேசும்போது தெரியும், பேசும்போது எல்லாரும். ஆமா, அவங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா நிறைய பேசணும்ல. எல்லாரும் பேச்சு வாங்கிட்டு தானே பேச முடியும். யாரும் என்ன பண்றாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க கவனிச்சிருக்காரு. ஆமா, எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குது அதெல்லாம் யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. இப்ப அந்த பசங்களுக்கு பஸ் விட்டுருக்காரு, ரோடு ஓபன் பண்ணுறாரு. இதெல்லாம் இவ்வளவு நாள் இல்லையா? திருப்பாச்சிலையும் சென்னையில தானே இருப்பாரு. அதான் திருப்பாச்சி எல்லாரும் அதான் ஃபைட் தாங்க. அவர் பொதுவா நல்லா அடிப்பாரு, நல்லா ஒரு ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணுவாரு. அதுக்காக தான் அவரு நிறைய பேரு லைக்கும் வாங்கிக்கிறாரு. அவரு முதலமைச்சரும் ஆகிக்கிறாரு. அங்க ஃபைட் பண்ணதுனால இங்க முதலமைச்சர் அப்படி இல்லங்க, மனசுல நிக்கிறதால தான், வேற எதுவுமே இல்ல. யாருக்குமே ஒரு நடிகராகட்டும், நானு விஜய் ரசிகர் கிடையாது, அஜித் ரசிகர் நானு, புரியுதுங்களா? நான் எப்படி சொல்றதுன்னா, நான் அஜித் பக்கம் பேச மாட்டேன், விஜய் பக்கம் பேச மாட்டேன். பொதுவா நீங்க இப்ப பிறந்த நாள் இருக்கிறதால நான் சொல்றேன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு நாள் இல்லைன்னா வேற என்ன சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்ல சார், நம்ம ஏன் அப்படி சொல்ல போறோம்? முதலமைச்சர் ஆகிறார், வாழ்த்துக்கள் தான் சொல்றேன், வேற எதுவுமே இல்ல. ஏன் அவ்வளவு பிடிக்குது? என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும் அவருக்காக? என்னப்பா பண்ணணும்? நல்ல மனுஷன், இயற்கையா இயல்பா இருந்தா கூட நல்ல மனுஷன். ரொம்ப சைலண்ட், ரொம்ப சீன் எல்லாம் போட்டுக்கிறதுல. இவ்வளவு சிஎம் ஆகி கூட எங்க குடும்பத்துக்கே, எங்க ஃபேமிலிக்கே தளபதினா உயிருக்கும். இதுக்கு மேல வேற என்னப்பா சொல்லணும்? சரி, இப்ப தளபதிக்காக இவ்வளவு சொல்றீங்கல்ல, அந்த கண்ணு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க?
தளபதிக்காக அவர் பிறந்த நாளைக்கு ஒரு வருஷம் ஒரு ரசிகர்கள் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு இது ஒரு வரைக்கும் பையன் என்ன பண்ணிருக்காரு? பையன் என்ன பண்ணிக்கிறார், கேக் வெட்டுவோம் எங்க வீட்டுல வீட்லயே அவர் பர்த்டேக்கு. ஆமா, அவர் கேக் பிறந்த வெட்டுவோம். நாளைக்கு நீங்க இங்க கேக் வெட்டி ஆமா, கொண்டாடுறீங்க. எங்க வீட்டுக்குள்ளே நாங்க நல்லா செஞ்சுக்குவோம். இப்போ அவன் இட்டுன்னு வரவே ஆர்மி குவார்டர்ஸ்ல இருக்கிறான் எங்க பையன். இந்த மாதிரி அவர் பர்த்டே இன்னைக்கு அவர் ட்ரெயின் ஏறாரு, அது ஒரு சந்தோஷம். அவன் டேட்டஸ் எல்லாம் கூட ஃபுல்லா விஜய் தான் இருப்பான் கண்டிப்பா. நேரத்துக்கு துப்பாக்கி போட்டு கிளம்பிட்டு இருப்பாரு. ஆமா, அது துப்பாக்கி போட பீஜத்தோட நீங்க மிலிட்டரி கிளம்புறாரு. ஜில்லால யூனிஃபார்ம் போட்டு அவங்க அப்பா கை பிடிச்சின்னு வராருல்ல பாட்டு பாடின்னு, அது போட்டிருக்கிறான் எங்க பையன். அதான் நாடு மேடு காடு எல்லாம் கடந்து நான் போனால் கூட மலரும் எந்த நினைவோ நெஞ்சிலே நாங்க அப்பா ஸ்டில்லு போட்டு ஈவன் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறான் எங்க பையன். சரி, விஜய் டைலாக் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லலாம்ல? உங்களுக்கு விஜய் பிடிச்ச டைலாக்? ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னன்னா, உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனுன்றது தான்பா செம்ம எங்க தளபதி. முதலமைச்சரானது பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள். ஆமா, ஓகே. அவர்கிட்ட பிடிச்சதுன்னா ரொம்ப பிடிச்சதுன்னா எது சொல்லுங்க? இப்ப சிஎம் ஆனதுல இருந்து அவர் கொண்டு வந்ததுல ஸ்டைல் தாங்க, ஸ்டைல் தான், வேற எதுவுமே இல்ல. ஆமா ஆமா, ஸ்டைல் தான். சரி. பொதுவாக வந்து மீட்டிங்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 4 மணி நம்ம நார்மலா எப்படி வருமோ அப்படிதான் இருக்கிறாரு. ரொம்ப வந்து அந்த பெருமையெல்லாம் காட்டிக்கல, அந்த பெருமையெல்லாம் இது பண்ணல. சிம்பிளிசிட்டி, நம்ம எப்படி இருக்கிறோமோ நார்மலா எப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி நார்மலா சாப்பிடுறோமோ அப்படிதான் நார்மலா சாப்பிடுறாரு, வேற எதுவுமே இல்ல. விஜயோட அந்த சோசியல் ஒர்க் எனக்கு பிடிக்கும். சோசியல் ஒர்க். ஆமா, அவரு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூட அவர் வந்து அவங்க அப்பாவோட வளர்ப்பு அந்த மாதிரி நல்ல வளர்ப்பு. அவங்க அப்பா நல்லா வளர்த்தனாலதான் இவரு நல்லவரா இருக்கிறாரு. எனக்கு அவருக்கு ஒரு 6 வருஷம் தான் வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த பிரியமானவளை படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அவரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா நடிப்பு. அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்டா நடிச்சாரு. அதுக்கடுத்து பிரியமுடன் ஒரு படத்துல நடிச்சாரு, ஆன்டி ஹீரோவா நடிச்சாரு. அதுவும் எனக்கு பிடிக்கும். அவருடைய அந்த சினிமா நடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் அந்த உதவி செய்யற விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லதான். ஏழைங்களுக்கு அவரால் முடிஞ்சது சின்ன நான் பாக்குறேன். இப்பதான் இல்ல அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து நோட் புக் கொடுக்கறது, பசங்களுக்கு பேனா கொடுக்கறது, அவர் பிறந்த நாள்ல அவர் பிறந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு மோதிரம் போறது, எல்லா விஷயம் எனக்கு தெரியும். நாங்கெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல இருந்து தான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். அப்பதுல இருந்தே நம்ம வந்து விஜய் ஃபேன் தான். நான் தான் சொல்றேன், என்னோட 20 வயசுல இருந்தே நான் விஜய் ஃபேன். 20 வயசுல இருந்து பாத்துக்கிட்டீங்க. கிருதா இப்படி நம்ம காதலுக்கு மரியாதை விஜய் கிருதா வச்சிருந்தேன் தெரியுங்களா? அதே மாதிரி அவர் என்ன ட்ரெஸ் போறாரு அப்போ அதே மாதிரி எல்லாம் அதே மாதிரி வாங்கிட்டு. ஆமா ஆமா, என்ன பார்த்தோன்னா விஜய் ஃபேனான்னு கேக்குறாங்க. அதே மாதிரிதான் என் பிள்ளை, நான் அவன் வயித்துல இருந்து திருமலை படம் பார்த்துட்டு வந்தேன். அவனுக்கு எப்படி அதே விஜய் ஃபேனா தான், என்ன விட பயங்கரமான ஃபேன் ஆயிடும். கருவுல இருந்தே திணிச்சு வச்சிருக்கீங்க விஜய் ஃபேனாவுன்னு. ஆமா, இல்ல அது இல்லாத அவரு இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கும் போது அரசியலுக்கு வரணும் ஓப்பனா சொல்லாதப்ப இந்த +1 +2 படிக்கிற பசங்களுக்கு அந்த முதல் மாவட்டத்துல 3 ஒவ்வொரு தொகுதியிலும் 3 ஃபர்ஸ்ட் 3 இடத்துல வரவங்களுக்கு அவர் பிரைஸ் கொடுத்தது, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அவர் இது வரைக்கும் பண்ண திட்டத்துல எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? கல்விக்கு பண்ண போச்சு கூட ஃப்ரீயா காசு வாங்காம கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். இதுக்கப்புறம் கல்வியில பசங்க படிக்கிறதுக்கெல்லாம் தரமான கல்வி வந்து காசு இல்லாம கொஞ்சம் கம்மியாகுது இல்ல, இதெல்லாம் நல்லா பிடிச்ச விஷயம் தானே. இப்ப இவங்க பேசினு என்ன செஞ்சுட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தப்பு நடந்தது திமுக. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரியா போட்டாங்க. பெரிய படம் இமிடியேட்டா கட்டி அவனோட போனாங்க. இப்ப எங்களுக்கு கரண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கரண்ட் கட் ஆகுதுன்றாங்க. கரண்ட் வெயில் டைம்ல எல்லாம் ஏசி போடுவாங்க. ஏசி போடல அதிகமா வோல்டேஜ்ல எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் மேல பழி போட தப்பு தானே அது. நம்ம வீட்டுல இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. புதுசா கிளம்ப தனியா பிரிஞ்சு அவங்க ஒரு ஏசி இவங்க ஒரு ஏசி போடுவாங்க. எடுத்து சிங்கிள் பேஸா இருக்கும். அது என்ன எல்லாருமே போட்ட இடத்துல அது 3 பேஸ் லைன் வாங்கி போட்டீங்கன்னா அதுக்கேற்ற ட்ரான்ஸ்ஃபர் மாத்தினாங்களா அது கரெக்டா கரண்ட் வரும். அதுக்கேற்ற மாதிரி வெயில் டைம்ல தானே ஒண்ணு கட்டாது. மழை டைம்ல மழை அது வந்து மரம் எதனா வச்சு வந்தா திமுக காரங்க தான் பீஸ் கேர் பிடிங்க போறாங்கன்னு எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்காம சொல்ல முடியாது. அது ஒரு சிலர் பண்ணாலும் பண்ணிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆமா, சிட்டிஸ் எல்லாம் இதெல்லாம் அனுபவம் முன்னாடியே இருந்திருக்கல. இந்த இடத்துல கரண்ட் தான் இதை டிரான்ஸ்பர் பண்ணுவோம், இது புடியிருந்தாலும் புடியிருக்கலாம், புடிங்க இருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. சரி, தளபதி வழியில தான் என்றும். லாஸ்ட் ஒரு வாட்டி அவருடைய பிடிச்ச டைலாக் ஒண்ணு சொல்லி அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து. நிறைய சொல்லுவாரு. அதான் சொல்லுவாரு, என்ன பிடிச்ச நிறைய பேர் கோடி பேர் இருக்கிறாங்கல்ல, அதுல நாங்க ஒருத்தர். இப்ப அவரை பாக்குறீங்க அப்படின்னா அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? விஜய் பாக்குறீங்க
ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? எனக்கு பார்த்தோன்னா ஹக் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவர் பிடிக்கும். ஆனா நம்ம அவங்க கிட்ட நம்மளால நெருங்க முடியாது. அவர் வேற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. வேற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. இப்பெல்லாம் நடிகரா இருக்கும்போதே நம்மளால பார்க்க முடியல. சிஎம் ஆயிட்டா எங்க பார்க்க முடியாது. ஒரு நாள் அக்சஸ் பண்ண முடியும் சொல்லியிருக்காருல்ல அவரு. இல்ல அதெல்லாம் சும்மாதான். அது நம்ம பேசிக்கா சொல்லிக்கலாம். நாங்க ஒரு நாள் வெயிட் பண்ணோம். என்னதான் இருந்தாலும் பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பாதுகாப்பு நம்மள விட மாட்டாங்க. நாங்க அங்க நின்னுட்டு இருந்தோம். கர்நாடகால இருந்து 2 லேடி வந்திருந்தாங்க அவரை பாக்குறதுக்காக. சரி எல்லாமே சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க இங்க நிக்கிறோம். போலீஸ்கார் பாங்க 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 அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. சரி அப்பவும் என்ன பண்ணாங்க, கிட்ட வந்து பார்த்தோம். அவன் கிளாஸ் கருப்பு கவர் போட்டு இருந்துச்சு, பார்க்க முடியல. சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. சரி இருந்தாலும் எங்க ஊருக்கு வரும்போது பார்த்தோம். நாங்க நம்ம அணைக்கட்டுக்கு வரும்போது பார்த்தோம். எளிமையான மனுஷன் தான். அப்படி ஒன்னும் பந்தா நான் பெரிய ஹீரோவா இருக்கும்போது பந்தா இல்ல. முதலமைச்சர் ஆன பிறகு பந்தா இல்ல. முதலமைச்சர் ஆன இந்த ஒரு மாசத்துல ஆமா இந்த ஒரு மாசத்துல அவர் பேசலனா கூட செயல்பாடு நல்லாதான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சிங்கப்பெண் படை போட்டிருக்காங்க. அது நல்ல பெஸ்டான ஒரு இதுதான், நல்ல ஒரு ஐடியா தான். இன்னொன்னு இந்த ஊழல் ஒழிக்கிறேன்றாங்க. ஒயின் ஷாப் வந்து 717 ஒயின் ஷாப் குறைச்சிருக்காங்க. ரொம்ப பெஸ்டான ஒரு ஐடியா அது. அதுலயும் இந்த கோயில் எதிர்த்தாப்புல ஸ்கூல் பக்கத்துல பொட்ட பசங்களுக்கு இன்னொரு விஷயம், இந்த கஞ்சா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. அது ஒரு ஒழிக்கணும். பொட்ட பசங்களுக்கு இன்னும் நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். நல்லபடியா கவர்மெண்ட் வச்சிருந்தாருன்னா மறுபடியும் அவரே இன்னும் 20 வருஷம் 25 வருஷம் வயசு இருக்குது. 51 வயசு தான் ஆகுது. 75 வயசு வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மக்கள் கட்டி அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு. இதெல்லாம் செஞ்சாருன்னா கண்டிப்பா செல்வாக்கு. ஆமா மக்களோட நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும். ரசிகர்களே ஓட்டு போட்டா யாரும் ஜெயிக்க முடியாது. இப்போ நான் வந்து நார்மலா இருக்கேன்னு வச்சுங்களேன். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுருப்பேன். அது ரெண்டாவது விஷயம். என் பையன் சொன்னதுனால ஓட்டு போட்டேன். அதுக்கு முன்னே நான் டிஎம்கே ஓட்டு போட்டேன். அதுக்கு முன்னே ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன். பட் ஸ்ட்ராங்கா எல்லாமே டிசைட் பண்ணி இங்கிருந்து இவங்க இதுக்குதான் ஓட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க ஃபேமிலியோட போனது இந்த எலெக்ஷன்ல தான். ஃபேமிலியோட நாள் எலெக்ஷன்ல இங்கேயே வீட்லயே முடிவு பண்ணிட்டு, இப்ப நான் வீட்டுல கேட்க மாட்டேமா நீ இதுக்கு போடுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாமே விஜய்க்கு போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேமிலி ஆமா அப்படி கூட சொல்லலாம். விஜய் எல்லாருடைய குடும்பத்திலயும் நுழைஞ்சுதான். அவர் சொன்னது உண்மைதான். நான் வந்து ஒவ்வொரு வீடா ஓட்டு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஆல்ரெடி நான் இருக்கிறேன். அந்த தைரியத்தை நான் வரேன்னதெல்லாம் கன்ஃபார்மா அது உண்மைதான். அதுலதான் அந்த 100 சீட்டுல ஜெயிச்சாருன்னா பெரிய விஷயம். அது ஃபர்ஸ்ட் அதான் 108 சீட்ல ஜெயிச்சிருக்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 2 வருஷத்துல பிரச்சாரம் கூட பெருசா பண்ணலையே. அவர் போன இடம்லாம் கிரௌட் அதிகமாகி அவருக்கு நிறைய தடைகள் போட்டு அவ்வளவு இருந்துமே அவர் வந்து ஒரு 41 பேர் பெரிய இன்சிடென்ட் ஆகியும் அதையும் மீறி அவர் வந்து வெளியே வந்து, அதுவும் இன்னைக்கு விஷயத்துல திமுக இது வரைக்கும் வந்ததுல இருந்து அந்த 41 பேரை பத்தி எதுவும் சிபிஐல நடவடிக்கை எடுக்கணும் எந்த நடவடிக்கை இல்ல எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஆமா அவர் சைலண்டா இருக்கிறாரு. ஆனா இதுக்கு மேலதான் ஒரு மாசம் தானே ஆச்சு. கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாமே. அதுக்கு நடவடிக்கை எடுப்பாரு. நான் என்னன்னா இப்போ எதிர்கட்சி எல்லாம் பயங்கரமான நம்ம எவ்வளவு நாளா எம்ஜிஆரே வந்து வரும்போது நடிகை அவனால என்ன பண்ண முடியும் அதெல்லாம் வேண்டாம். நம்ம அது எல்லாத்தையும் தவிர்த்துருவோம். அது எல்லாத்தையும் தொடர்ந்து பேசிட்டாங்க. அதை மீறி அவர் சிஎம் வந்துட்டாரு. சிஎம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவர் பேசல அப்படின்னாலும் இந்த கரூருக்காக அவர் ஏதாச்சும் பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். அதெல்லாம் நாங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதுக்கு மேல செய்வார்னு எதிர்பார்க்கலாம். வந்த உடனே வந்து நம்ம எல்லாத்தையுமே செஞ்சோம்னா எப்படி பண்ண முடியும்? ஒரு செடி வச்சு அது தண்ணி ஊத்தி அது படிப்படியா வளர்ந்தாதான் அது மரமாகும். முளைச்ச உடனே மரமாயிடணும். காய்ச்சோம்னா அது நடக்குமா? அதனாலதான் பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம். நல்லது செஞ்சோன்னா சந்தோஷம் தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். அதனால அவர் நல்லது செஞ்சா சந்தோஷம். மறுபடியும் சொல்றோம், முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. தேங்க்யூ.